வாழ்க வளமுடன். நான் உங்கள் தோழி லலிதா. இதுவரை ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுல அடிக்கடி விஷுவலைசேஷன், அதாவது கற்பனை திறனை காட்சிப்படுத்தும் விதம்னு வரும். அப்படின்னா என்ன? ஹவு டு விஷுவலைஸ் கரெக்ட்லி, இதுதான் இன்றைய டாபிக். விஷுவலைசேஷன் என்கிற இந்த வார்த்தையை நம் வாழ்க்கையில எல்லா நாளும் கேட்கிறோம். விஷுவலைஸ் பண்ணி தான் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதை எல்லாமே சாதிச்சிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லி நாம கேட்டு இருப்போம். அதனால நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்த பிரபஞ்சம் கொடுத்த பொக்கிஷம் தான் காட்சிப்படுத்துதல். மனம் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். நேத்து என்ன சாப்பிட்டோம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற கார் என்ன, இது மாதிரி எல்லாத்தையுமே யாராவது கேள்விகள் கேட்டா மனம் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி காட்சிப்படுத்தும். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, நம்முடைய நினைவுகள் எல்லாமே உடலில் உள்ள செல்களில் காட்சிகளாகத்தான் பதிவுகளாகி இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மனதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தின் தோல்விகள், அவமானங்கள், துரோகங்கள், காயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்சிப்படுத்தி கொண்டு வந்து காட்டும். ஆனா எதிர்காலத்துல நாம என்னவாகணும், என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத காட்சிப்படுத்த நம் மனம் அனுமதிக்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு காட்சிப்படுத்தல் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. காட்சிப்படுத்தலை எவ்வாறு எளிமையா பண்ணுவது, அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை கொண்டு வருவது? காட்சிப்படுத்துதலை பொறுத்த வரைக்கும் அதை நாம ரெகுலரா பயிற்சி பண்ணணும். ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை கட்டாயம் புரிஞ்சுக்கணும். எதிர்காலத்துல நீங்க என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்சிப்படுத்துவதற்கு முன்னாடி ஆரம்பத்துல உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை, ஃபெமிலியரான விஷயங்களை காட்சிப்படுத்துறது ஈஸி. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு நீங்க உங்க வீட்டுல எந்த ரூம்ல நீங்க அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அதை காட்சிப்படுத்த பழகுங்க. அந்த ரூம்ல என்னென்ன பொருள்கள் இருக்கு, ரூமுக்கு அடிச்சிருக்கிற பெயிண்டோட கலர் என்ன, அந்த ரூமுக்கு நீங்க போனதுமே ஈடுபடக்கூடிய விஷயங்கள், இதையெல்லாம் நீங்க ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு ஃபெமிலியரான என்வாயரன்மெண்ட். ரெகுலரா நீங்க அந்த இடத்துல தான் இருக்கீங்க. அதை உங்களால ரீகலெக்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்றது ஈஸி. ஆனா முதல்ல சில நாட்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை காட்சிப்படுத்தி பழகுங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருந்தா அதை காட்சிப்படுத்தி பழகுங்க. ஏன்னா அந்த நினைவுகள் பசுமையா இருக்கும். என்ன பண்ணணும்? சில நாட்களுக்கு முன்னால நடந்த பாசிட்டிவான விஷயங்களை காட்சிப்படுத்த பழகணும். ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஒரு டூர் போயிருப்போம், குற்றால அருவியில குளிச்சிருப்போம், உறவுகளோட சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த மாதிரி தருணங்களை காட்சிப்படுத்தி பழகலாம். எதிர்காலத்தை குறித்து காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆத்மார்த்தமா நீங்க விரும்புறீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல சோசியல் மீடியால நிறைய விளம்பரங்கள் வருது, பாக்குறீங்க. மத்தவங்களோட தன்னை ஒப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க அதை வச்சிருக்காங்க. அவங்க அதை வச்சிருக்காங்கன்னு ஈகோயிக் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது சார்ந்த விஷயங்கள் தனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. தனிப்பட்ட முறையில அந்த பிரபஞ்ச பேராற்றல் ஒவ்வொருத்தர் மூலமா தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கு. அந்த பிரபஞ்ச பேராற்றல் நம் மூலமாக அது தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு நபர் நடிகனாகணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். அதுக்கு முக்கிய காரணம் நிறைய விளம்பரங்கள் பார்க்கிறார், நிறைய நபர்களை பார்க்கிறார். அவங்க அந்த துறை சார்ந்த உயர்ந்த நிலைகளை அடையறாங்களே, என்னாலையும் ஆக முடியும்னு நடிகனாகணும்னு விஷுவலைஸ் பண்றார். ஃபியூச்சர்ல தான் பெரிய நடிகனான மாதிரி, நிறைய மக்கள் அவரை பாராட்டுற மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ண முயற்சி பண்றார். ஆனா விஷுவலைஸ் பண்ண முடியல. குறிப்பா நன்றி உணர்வை கொண்டு வர முடியல. என்ன காரணம்? மற்றவர்களை பார்த்து நடிகனாகணும்னு அந்த முடிவை எடுக்கிறார். ஆத்மார்த்தமா அந்த துறையை அவர் விரும்பல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, 20 முதல் 30 நிமிடம் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தனக்குள்ளே இருக்கிற பேரமைதி
இறைத்தன்மையோடு தொடர்பு கொள்றார். அப்படி தொடர்பு கொள்ளும் போது உணர்வுகள் மூலமா அந்த இறை சக்தி ஒரு விஷயத்தை உணர்த்துது. வாழ்க்கையில மனமுடைஞ்சி வேதனையில இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கிற பயிற்சியாளரா ஆகணும். மேலும் அந்த மாதிரி நபர்களுக்கு மனநல ஆலோசனை மூலமா மனமாற்றத்தை ஏற்படுத்தணும்னு உணர்ந்தார். அப்போ அது சம்பந்தமா காட்சிப்படுத்தல் பண்ண ஆரம்பிக்கிறார். பல பேருடைய லைஃப்ல மாற்றங்களை ஏற்படுத்துறார். பல பேருடைய வேதனைகள், காயங்கள், கஷ்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். அப்படின்னு காட்சிப்படுத்தும் போது அவரால தத்ரூபமா காட்சிப்படுத்த முடியுது. உணர்வுகளை கொண்டு வர முடியுது. ஏன்னா அதுதான் அவரோட சோலோட டிசையர், ஆசை. உளவியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறார், பயிற்சிகள் எடுக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம ஈகோ, மனம் சொல்ற விஷயத்தை நாம காட்சிப்படுத்த முயற்சி பண்ணோம்னா நம்மளால காட்சிப்படுத்த முடியாது. அதை சார்ந்த உணர்வுகளையும் நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற இறை சக்தி உள்ளுணர்வு மூலமா வெளிப்படுத்த முடியும். எதிர்காலத்துல இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் போது நாம மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்போம்னு அந்த விஷயத்துல நாம முழுமையா கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்சிப்படுத்தும் போது உணர்வுகளை கொண்டு வர முடியும். இந்த விஷயங்களை நம்மளால வாழ்க்கையில ஈர்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாம காட்சிப்படுத்துதல் பண்றதுக்கு முன்னாடி குறைந்தது 20-30 நிமிஷம் நாம தியானம் பண்ணணும். ரெகுலரா தியானம் பண்ணும்போதுதான் அந்த அனாலிட்டிக் மைண்ட்ல இருந்து கடந்து நம்மளுக்குள்ளே அமைதியை கொண்டு வர முடியும். அப்படி அமைதியை கொண்டு வரும்போதுதான் உள்ளுணர்வு மூலமாக பிரபஞ்சத்தின் ஆற்றல் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தும். எதிர்காலத்தில் நீங்க எந்த விஷயத்துல ஈடுபடும் போது அதன் ஆத்மார்த்தமான நிறைவை கொடுக்கும்னு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்சிப்படுத்தல் பண்ண முடியும். நல்ல பாசிட்டிவான உணர்வுகளை கொண்டு வர முடியும். இப்படி உள்ளுணர்வு மூலமா வெளிப்படுற விஷயங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ற போது விஷயங்களை தேடி நாம போக வேண்டாம். அந்த விஷயங்கள் நம்மளை தேடி வரும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய தனித்துவம். ஒரு சிம்பிளான விசுவலைசேஷன் டெக்னிக் பார்க்கலாமா? ட்ரெஷர் மேப் மெத்தடு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். உங்க வாழ்க்கையில ஆத்மார்த்தமா என்ன இலக்குகள் நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க ஒரு சார்ட்ல பிக்சர்ஸா ஒட்டணும். சொந்த வீடு, சொந்த கார், சொத்துக்கள், தொழிலில் முன்னேற்றம், உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த சார்ட்ல இமேஜஸா ஒட்டலாம். அந்த இமேஜஸ்ல நீங்களும் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய போட்டோஸும் அந்த இமேஜஸ்ல கண்டிப்பா இருக்கணும். இந்த சார்ட்டை உங்க வீட்ல உங்க ரூம்ல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இரவு தூங்க போகும் முன், அதிகாலை எழும்போதும் அதை நீங்க பார்க்கணும். பார்க்கும்போது அந்த இலக்குகளை ஏற்கனவே நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னுட்டு உணர்வு பூர்வமா காட்சிகளை பாருங்க. நன்றி உணர்வை அதிகமா வெளிப்படுத்துங்க. அந்த சார்ட்டை நீங்க பார்க்கும்போது அஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். ரிப்பீட்டடா சொல்லலாம். உறுதிமொழிகளை பாடல் மாதிரி பாடலாம், சாண்டிங் மாதிரி சொல்லலாம், இல்ல மனசுக்குள்ளேயும் அமைதியா சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்றது ரொம்பவும் தனித்துவம் வாய்ந்தது. ஆனா மனம் பொதுவா நெகட்டிவ் விஷயங்களையே தொடர்ந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம தன்னம்பிக்கை அது உடைச்சிடுது. ஆனா நீங்க உங்களுக்கான உறுதிமொழிகளை தேர்ந்தெடுத்து ரெகுலரா உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லும் போது பாசிட்டிவான நம்பிக்கைகளை நம்மளால உருவாக்க முடியும். அது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். காட்சிப்படுத்தல் மூலமாக நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்ப்பதற்கு அவுட்ஃப்ளோ, இன்ஃப்ளோ விஷயங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நாம என்ன கொடுக்கிறோமோ திரும்ப அதை தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகுது. சில பேரை நீங்க பார்த்திருப்பீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனநிலையே அவங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் அவங்களே சேர்த்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எப்படி தேங்கி இருக்கிற நீர் எதுக்கும் பயன்படாதோ அது சாக்கடை ஆயிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் ஆயிடும். வீடா இருக்கட்டும், இல்ல தொழில் செய்யற இடமா இருக்கட்டும், சமுதாய சூழலா இருக்கட்டும், நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிற தன்மை இருக்கணும். ஆத்மார்த்தமா ஒருத்தரை பாராட்டுறது, இல்ல நன்றி சொல்றது, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கறது, இல்ல மாத வருமானத்துல ஒரு சிறிய தொகையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதா இருக்கலாம். இந்த மாதிரி நாம செயல்படும் போது நிச்சயமா நாம என்ன கொடுக்கிறோமோ அதை விட பல மடங்கு பிரபஞ்ச பேராற்றல் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரி மனநிலை நீங்க வாழும்போது காட்சிப்படுத்தல் மூலமாக
உங்களுக்கு தேவையான விஷயங்களை சீக்கிரம் ஈர்க்க முடியும். இன்னொரு காட்சிப்படுத்தல் பயிற்சி பார்க்கலாம். இதை காலை மற்றும் இரவு பயிற்சி பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும். ஒரு இடத்துல அமைதியா ரிலாக்ஸ்டா கண்களை மூடி உட்கார்ந்துக்குங்க. 50லேருந்து 0 வரைக்கும் ரிவர்ஸ்ல மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கவுண்ட் நடுவுலேயும் 2 செகண்ட் கேப் இருக்கணும். 50, 49, 48, 47. இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டு வரணும். கடைசியா நீங்க 0 சொல்லும் போது உங்க அனாலிட்டிக்கல் மைண்டை கடந்து உங்க ஆழ் மனசோட நீங்க தொடர்புல இருப்பீங்க. எண்ணங்களை கடந்து ஒரு அமைதியான நிலையில நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி நிலையில நீங்க இருக்கும்போது ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க, காட்சிப்படுத்துங்க. சுத்தி மரம், செடி, கொடி, புல்தரையில நீங்க உக்காந்துருக்கீங்க. சில்லுன்னு காத்து உங்க மேல படுது. பறவைகளோட சத்தத்தை நீங்க கேக்குறீங்க. அங்க நீரோடை போயிட்டு இருக்கு. நீரோட சத்தத்தை நீங்க கேக்குறீங்க. அங்க இருக்கிற நறுமணத்தை நீங்க உள்வாங்குறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்க தத்ரூபமா காட்சிப்படுத்தணும். உங்க புலன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கை சூழ்ந்த இடத்துல நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி முதல்ல நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விப்கயார், கலர்ஸ், வானவில் வர்ணங்கள், குற்றால அருவி உங்க மேல கொட்டுறா மாதிரி காட்சிப்படுத்துங்க. இந்த விப்கயாருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். V ஃபார் வயலட், I ஃபார் இண்டிகோ, B ஃபார் ப்ளூ, G ஃபார் கிரீன், Y ஃபார் yellow, O ஃபார் ஆரஞ்சு, R ஃபார் ரெட். அந்த மாதிரி கலர்ஸ், அதுதான் வானவில் வண்ணங்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு கலரும் உங்களுடைய உடல், மனம், ஆன்மாவை அது சுத்திகரிக்குது, டிரான்ஸ் பண்ணுது. அப்படிங்கிற இன்டென்ஷனோட நீங்க காட்சிப்படுத்துங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வணங்குற மகான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. இல்லனா தெய்வீகமான வெள்ளை நிற ஒளி உங்க முன்னாடி இருக்கு. அந்த மகானோ அல்லது அந்த தெய்வீகமான வெள்ளை நிற ஒளியோ உங்களை பிளஸ் பண்றாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீலிங் எனர்ஜி நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன இலக்குகள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை நீங்க ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி உணர்வுகளை, அதாவது நன்றி உணர்வை வெளிப்படுத்தி நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற மாதிரி, பொருளாதாரத்தில் நீங்க உயர்ந்த நிலையை அடைஞ்சா மாதிரி, உறவுகளோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க காட்சிகள் பாருங்க. அந்த நேரத்துல உங்களுக்கான உறுதிமொழிகளை தேர்ந்தெடுத்து, அதாவது அஃபர்மேஷன்ஸை தேர்ந்தெடுத்து மனசுக்குள்ளேயே அதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இந்த காட்சிப்படுத்தல் பயிற்சியை அதிகாலை மற்றும் இரவு நீங்க தினசரி பண்ணணும். 7 முதல் 10 நிமிஷம் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க செய்யும் போது ஆழ்மனதில் மாற்றங்கள் ஏற்படும். பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில நீங்க இருப்பீங்க. யாமிருக்க பயமேன், தைரியமாக உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு என்று இறைவன் கூறுகிறார். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. சரிதானே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.